ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டபுள் ஹெலிக்ஸ் எபிசோட் 7. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் ஸ்டோரி புரியும். இப்போ நம்ம எபிசோட் 7குள்ள போலாமா? லூபிங் சொல்லிட்டு இருக்கான் ஈச்சேன் கிட்ட, என் அப்பா ஒரு வில் எழுதி வச்சிருக்காருன்னு. ஸோ அதை பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறான். ஸோ நியூ இயர்க்கு அப்புறமா நான் லூ ஃபேமிலியில இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க, எனக்கு ஒரு சாய்ஸ் கிடைச்சிருக்கு, நான் என்ன பண்ண முடியும், நான் உன்னை தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கா ஈச்சன். இங்க பாரு ஈச்சன், நான் சொல்றதை கேளு, கண்டிப்பா நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், உன் கூடயே தான் இருப்பேன். அது கொஞ்ச நாளைக்கு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு சின்ன வீட்டுல தான் உன்னை வச்சுக்க முடியும். ஒரு லக்ஸரி கார் இல்லை என்கிட்ட, சின்னதா ஒரு அப்பார்ட்மெண்ட். ஸோ அசிஸ்டன்ட், டிரைவர், ஹவுஸ் கீப்பர்னு யாரும் இல்லை. நம்ம வேலையை நம்மளே தான் பார்த்துக்கணும். நான் இதே தான் பண்ணிட்டு இருக்கேன் இத்தனை நாளா. எனக்கு தெரியல, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டனே அப்படின்னு சொல்லிட்டு லூஃபெங் ஃபீல் பண்றான். எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு என்ன வேணும் தெரியுமா, உன் கூட இருக்கணும், அது மட்டும் எனக்கு போதும்னு ஈச்சின்னு சொல்றான். லூஃபெங்க்கு அது கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. பட் எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்ல, அதான் என்கிட்ட வேலை இருக்குல்ல, எனக்கு பிடிச்சத நானே வாங்கிக்க போறேன், நம்ம 2 பேரும் ஒன்னா இருப்போம், உன்னை நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு அவன் சொல்றான். ஸோ எப்பயுமே என்னோட சப்போர்ட் உனக்கு தான் சொல்லி லூஃபெங் அவன் பார்த்துட்டே இருக்கான். ஸோ அது நீ என்ன சூஸ் பண்ணிட்ட அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சென் ஃபீல் பண்றான். ஆமா, நான் உன்னை தான் சூஸ் பண்ணேன். உனக்கு நம்ம 2 பேரும் பிரியணும்னு ஆசையா இருக்கா? இல்ல, அப்புறம் என்ன, நம்ம 2 பேரும் பிரிய மாட்டோம், ஒன்னாதான் இருப்போம்னு சொல்ல, நம்ம எப்பயுமே ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஈச்சன் சொல்றான். இங்க பாரு லூஃபெங், நான் சொல்றேன், நான் கண்டிப்பா ஈச்சனை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், அவன் கூடயே தான் இருப்பேன், நான் உன்னையும் என்னை விட்டு போகவே விட மாட்டேன், கரெக்டா அப்படின்னு சொல்ல அவன் ஆமான்னு தலையேற்றான். அதுக்கப்புறம் அப்படியே எமோஷனலா ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். லூஃபெங்க்கு கஷ்டமா இருக்கு, ஈச்சேங்க்கு அதுக்கு மேல கஷ்டமா இருக்கு. அவன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 2 பேரும் எமோஷனலா அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்க, நியூ இயர்க்கு நீ எங்கேயும் போகலையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, அது நான் எங்கேயும் போகல, என்னோட ஃபேமிலி நீ தானே, நான் உன் கூட தான் நியூ இயர்க்கு இருக்க போறேன்னு சொல்ல, ஆனா என் அம்மா, நீ கவலைப்படாத, உங்க ஊர்ல தான் இருப்பேன், அங்க பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிக்கிறேன், அதுவே எனக்கு போதும், நான் கண்டிப்பா ஒன்னு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சிக்கிறான். ஏன்னா எனக்கு உன் கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு, நானும் வரவா ப்ளீஸ்னு சொல்லி அவன் கையை பிடிச்சிட்டே கேட்கறான். கேட்கும் போது ஈச்சனுக்கு என்ன சொல்றதுன்னு புரியல, அமைதியா இருக்க. அப்படியே அவனை மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறான். யாருமே இல்ல, நீ மட்டும் போதுன்னு இவன் சூஸ் பண்ணானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனை டைட்டா ஹக் பண்ணிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி அழுது கொண்டே இருக்கிறார்கள். அப்புறம் எங்க வீட்டுல தான் காட்டுறாங்க, லேங்கையும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல. சோ அதனால அம்மா அங்க குக் பண்றாங்க டம்ப்ளிங்ஸ். லேங் ஹெல்ப் பண்றான். டேய், இவங்க கிட்ட எதுக்குடா வேலை வாங்கிட்டு இருக்க, உன்னோட பாஸ் இல்லைன்னு சொல்ல, பாஸா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறான். பாஸ் கிட்ட எப்படி பேசுறான்னு பாரு. அப்புறம் அவன் உங்க கூட தானே ஸ்டே பண்ணிருக்கான், ஏதாவது டிஸ்டர்ப் பண்றானா? அதெல்லாம் கிடையாது, அவன் ரொம்ப கியூட்டா ஹேண்ட்ஸமானவன், அது மட்டும் இல்லாம அவன் கூட இருக்கிறது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அவன் ரொம்ப டேலண்டான பர்சன் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்ல, இவன் கிட்ட இவ்வளவு டேலண்ட் இருக்கு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அம்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப கைண்டா இருக்கீங்கன்னு சொல்லி லேங்கிட்ட எல்லாரும் பேச, அதுக்கப்புறம் அங்க இருந்து ஈச்சன் வரான். அவன் இவங்களுக்கு ஆப்போசிட்ல உட்கார, தம்பி பையன் எந்திரிச்சு போய் வேணும்னு லேங் கூட விளையாண்டுட்டு இருக்கான். 2 பேரும் விளையாட அம்மா அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ஈச்சனுக்கு லேங் இருக்க இடத்துல இப்ப நம்ம லூஃபெங் இருந்தா எப்படி இருக்கும், அவனும் அம்மா கூட சேர்ந்து நியூ இயர்க்கு டம்ப்ளிங்ஸ் பண்ணா எப்படி இருக்கும், ஃபேமிலி நல்லா இருக்கும்லங்கிற மாதிரி அதையே அப்படியே ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவன் கண்ணு முன்னாடி இவங்க எல்லாம் ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு. அவனுக்கு பிடிச்ச 3 பேர் அவனுக்கு ஆப்போசிட்ல ஹாப்பியா இருக்கிறத பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷம். பட் அது எல்லாமே ஒரு கனவு அப்படிங்கிறது அப்பதான் அவனுக்கு புரியுது. அப்புறம் அம்மா சொல்றாங்க, உள்ள டிராயர்ல ஒரு காயின் இருக்கும், போய் எடுத்துட்டு வாடா, அதான் லக்கி காயின், டம்ப்ளிங்ஸ்ல வைப்பாங்க போல, அந்த காயின் யாருக்கு கிடைக்குதோ அவங்கதான் ரொம்ப லக்கி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சரி காயின் எடுக்கலாம்னு சொல்லி போறான். அங்க போய் பார்த்தா அந்த டேபிளுக்கு மேல நிறைய டேப்லெட் பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஒண்ணுமே அவனுக்கு புரியல. அதுக்குள்ள அம்மா கூப்பிட அவனும் அங்க வந்துட்டான். காயினை தண்ணியில போட்டு வாஷ் பண்ணிட்டு அங்க வச்சுட்டு அம்மா கிட்ட கேட்கிறான், ஏமா உங்க டேபிள்ல பார்த்தா அவ்வளோ டேப்லெட் இருந்தது, அதெல்லாம் என்னது? அது சும்மா விட்டமின் டேப்லெட். ஏமா சேல்ஸ்மேன் கொடுக்குற இந்த மாதிரி விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்காதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்ல, அது அம்மா ஏதோ யோசிக்கிறாங்க. அம்மா உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா, எங்க கிட்ட மறைக்கிறீங்களான்னு தம்பி கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்க ஆன்டி கொடுத்தது, அதெல்லாம் விட்டமின் டேப்லெட்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான், மத்தபடி ஒண்ணும் இல்ல. சரி ஓகே, தண்ணி கொதிச்சிருச்சு போல இருக்கு, நான் போய் பாக்குறேன்னு சொல்ல, லேங் நான் போறேன்னு சொல்லி அவன் போறான். அம்மா ஏதோ மறைக்கிறாங்கன்னு 2 பேருக்கும் புரியுது. அதுக்குள்ள அங்க நம்ம ஈச்சனுக்கு மெசேஜ் வருது லூஃபெங் கிட்ட இருந்து. அவன் போட்டோ எடுத்து அப்படியே போஸ்ட் பண்ணி இவனுக்கு அனுப்பிட்டு இருக்கான். அதை பார்க்கும்போது இவனுக்கு ஹாப்பியா இருக்கு, சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் லூஃபெங் இங்க ஹோட்டலுக்கு வந்தாச்சு. போட்டோ எடுத்து அவனுக்கு சென்ட் பண்ணிட்டு இருக்கான். வெளியே பார்த்தா ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு.
அப்புறம் இங்க வீட்ல தான் காட்டுறாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் வெஷல் வாஷ் பண்றேன்னு அம்மா எடுக்குறாங்க. இல்ல, இல்ல நான் பண்ணிக்கிறேன். நீங்க போங்கன்னு சொல்லிட்டு வேகமா ஈச்சன் எடுக்குறான். ஆமா, நான் அம்மா கூட போறேன்னு சொல்லிட்டு வேகமா தம்பி போக லாங்கும் ஃபாலோ பண்ணிட்டு கண்ணடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறான். அதாவது சீக்கிரம் போய் நீ லூஃபிங்க பாருங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வெசல்ஸ் எல்லாம் அங்க போட்டுட்டு லூஃபிங்க பாக்குறதுக்காக வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா ஈச்சன். இந்த பக்கம் ஈச்சனை பாக்குறதுக்காக லூஃபிங் ஓடி வரான். 2 பேரும் மாத்தி மாத்தி ரோட்ல அப்படியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறாங்க. எதிர்பார்க்காத அந்த தருணம் லூஃபிங் வந்துட்டியாங்கிற மாதிரி அவனை பார்க்க ஈச்சேன்னு சொல்லிட்டு அவன் ஓடி வரான். நியூ இயர்க்கு இவன் கூட செலிப்ரேட் பண்ண தானே வந்திருக்கான். எப்பயும் போல அவனை தூக்கி அப்படியே வச்சுக்கிறான். அப்புறம் மேல ஃபயர் ஒர்க்ஸ், ரொம்ப கியூட்டா ஃபயர் ஒர்க்ஸ் அங்க போயிட்டே இருக்கு. நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். நியூ இயர் கவுண்டனுக்கு உன் கூட தான் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. கண்டிப்பா எல்லா வருஷமே என் கூட தான் இருப்பேன்னு ஈச்சேன்னு சொல்றான். ஆமா, எப்பயுமே உன் கூடயே தான் இருப்பேன். என்னோட லைஃப்ல நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு ஹாப்பி நியூ இயர்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். இவனும் ஹாப்பி நியூ இயர்னு சொல்ல 2 பேரும் கியூட்டா அழகா கிஸ் பண்ணிக்கிறாங்க. மேல ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாரும் அதை பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தா நம்ம தம்பி பையனுக்கு விஷ் பண்றதுக்காக லேங் வர அவன் அப்படியே பெட்ஷீட்குள்ள இருந்து பேய் மாதிரி வந்து நிக்கிறான். டே என்னடா பண்ணிட்டு இருக்க ஒழிஞ்சிட்டு? ஒண்ணும் இல்ல, சும்மாதான், நான் என் அண்ணன் ரூமுக்கு போறேன். கோச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி லேங் அவன் கிட்ட பேச அதுக்கப்புறம் அவன் பெட்டுக்கு கீழே உட்கார லேங் அவன் பக்கத்துல உட்காந்துருக்கான். நியூ இயர் அப்ப நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், எல்லா நாளும் நீ என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு லேங் அவனுக்கு கிஸ் பண்ணிட்டு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி அவனை பாக்குறான். உன்னோட நியூ இயர் விஷயம் சீக்கிரம் சீக்கிரம் பண்ணுன்னு சொல்லி அவன் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் ஒரு கிஃப்ட் வாங்கியிருப்பான், ஒளிச்சு ஒளிச்சுதான் அதை எடுத்துட்டு வந்திருப்பான். அது ஒரு ஹெட்போன். அதை அப்படியே போட்டு விட அதை பார்த்தனே ஹாப்பி ஆயிடுச்சு அவனுக்கு. அதான் என்னோட நியூ இயர் விஷயம் நடந்துருச்சு, நீ கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு தம்பி பையன் போய் லேங்க் கிஸ் பண்றான். அவன் கண்ணுல இன்னொன்னு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கப்புறம் இவன் கண்டினியூவா கிஸ் பண்றான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து டீப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிஸ் கொஞ்சம் லென்த்தியா போயிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா அம்மாவோட குரல் கேக்குது. ஐயோ அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி போய் அப்படி பெட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டாங்க. அம்மா வீட்டுக்குள்ள எல்லாம், அதாவது ரூமுக்குள்ள எல்லாம் வரல. அப்புறம் அம்மா போயிட்டாங்க. அம்மா போனதுக்கு அப்புறம் 2 பேரும் டீப்பா அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் கொஞ்சம் லென்த்தியா போக அப்படியே கர்டன்ஸ் உள்ள போய் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் மார்னிங் தான் ஈச்சன் வரான். அம்மா பார்க்க கூடாதுன்னு பயந்து பயந்து உள்ள போலான்னு பார்த்தா அம்மா கரெக்டா பாத்துட்டாங்க. எங்கடா போயிட்டு வர? காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் வாங்கலான்னு போனோமா. நியூ இயர் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்குமா? அதான் கிடைக்கல, திரும்ப வந்துட்டேன்னு சொல்ல, இந்தா சாப்பிடு, எப்ப பார்த்தாலும் ஏதாவது போய் சொல்லிட்டே இருக்க. சரி ஓகே, சீக்கிரமா ரெடி ஆகு, ஆன்டி வீட்டுக்கு போகணும், அவங்களுக்காக ஒரு டேட் ரெடி பண்ணிருக்காங்க, நீ போய் மீட் பண்ணணும்னு சொல்ல. டேட்டா? அம்மா என்னம்மா சொல்றீங்க? எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, முதல்ல என்னோட கரியர் தான் முக்கியம். ஏன் ரெண்டையும் ஒரே டைம் பார்க்க முடியாதான்னு அம்மா சொல்லிட்டு இருக்க. யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. யாருன்னு போய் பார்த்தா இவன் மேல கிரஷ்னு ஒரு புள்ள சுத்திட்டு இருந்துச்சுல, அந்த புள்ள வீட்டுக்கே வந்துருச்சு. அம்மாக்கு அதை பார்த்தனே ஹாப்பி ஆயிடுச்சு. அது ஈச்சனோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அம்மா அங்க போயிட்டாங்க. ஈச்சனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. உட்காரு, தப்பா நினைச்சுக்காத, ஜஸ்ட் நியூ இயர்க்கு உங்க அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் வந்தேன். அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னோட ஃபேமிலி பிசினஸ் இங்கதான் போயிட்டு இருக்கு, உனக்கு ஏதாவது ஜாப் வேணும்னா நீ என்னோட ஆபீஸை கான்டாக்ட் பண்ணு சொல்ல. இப்ப நான் பாத்துட்டு இருக்க வேலையை எனக்கு போதும் அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு வேலை உன் மனசு மாறிச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி பார்க்க அதுக்குள்ள ஆன்டி வந்து ஃப்ரூட்ஸ் கொண்டு வராங்க. இருந்து சாப்பிட்டு போமான்னு சொல்ல, என் ஃபேமிலியில ஒரு லஞ்சுக்கு கூப்பிட்டுருக்காங்க, நான் போகணும் ஆன்டி. சரியான்னு சொல்லிட்டு வேகமா அவங்க வந்து கிளம்புறா. கிளம்பும் போது ஈச்சேனை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு கேட்கறா, நீ யோசிச்சு முடிவு சொல்லுன்னு. அதுக்கப்புறம் அம்மா டிசைட் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணை தான் இவன் லவ் பண்றான்னு. இந்த மாதிரி பொண்ணு இருந்தா அப்புறம் யாரு டேட்டுக்கு வருவா? இதை முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஆமா, அவ என்னோட டைப் கிடையாதுமா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, அவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஓன் டைப் கிடையாதா? என்னடா சொல்றேன்னு சொல்ல வேகமா அந்த பக்கம் அப்படியே ஈச்சேன்னு போயிட்டான். அம்மா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு தம்பி வராங்க. என்னாச்சுனான்னு சொல்லி கேட்க எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிட்டான். அவனுக்கு ஒண்ணும் புரியல. அம்மா பசிக்குது பசிக்குதுன்னு கத்திக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஈச்சன் நீங்க லூஃபெங்க்கு போன் பண்றான். அதுக்கப்புறம் அவனே போனை கட் பண்ணிட்டான். ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த நாள் ஆன்டி வீட்டுக்கு போறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்காங்க. ஆனா ஈச்சனுக்கு ஃபீவர் போல, உடம்பு சரியில்லை, நான் வேணா இருக்கவான்னு அம்மா கேக்குறாங்க. வேணாம்மா, ஆன்டி வெயிட் பண்ணுவாங்க, நீ போங்கன்னு சொல்ல, இங்க பாருங்க நீங்க கவலைப்படாதீங்க, அவன் பெரிய பையன், அவனே பாத்துப்பான், நீங்க வாங்கன்னு சொல்லி தம்பி பையன் அம்மா எழுதிட்டு போக லேங்கும் கூட போயாச்சு. ஒரு மாதிரி இருக்கு ஈச்சனுக்கு. அப்படியே அங்க உட்காந்து டேப்லெட் போட்டுட்டு ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். யாரோ வர மாதிரி இருக்கு. யாருன்னு போய் பார்த்தா அங்க லூஃபிங் வந்து நிக்கிறான். இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியா வராம இருப்பான். டே நீ எதுக்குடா வந்த? அவங்க எல்லாம் போயிட்டாங்க, நான் பார்த்துட்டு தான் வந்தேன், நான் கீழே தான் நின்னுட்டு இருந்தேன்னு சொல்ல. அதுக்கப்புறம் இவனுக்கு டம்ப்ளிங்ஸ் ஊட்டி விடுறான். அவனும் சாப்பிட்டு இருக்கான். போதுன்னு சொல்ல இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்துட்டே இருக்கான். ஆனா ஈச்சியனோட ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு. லூஃபிங், நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். அன்னைக்கு ரீயூனியன் போனோம்ல அப்படின்னு சொல்ல, சொல்லு, எனக்கு தெரியும் அது வந்துன்னு சொல்ல, இன்னைக்கு தப்பா மட்டும் எதுவும் சொல்லிடாதுடா, நியூ இயர் அன்னைக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறேன், சோகமா எதுவும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் நீ எதுவும் என்னை கஷ்டப்படுத்துற மாதிரி சொல்லாதுன்னு சொல்ல. நீ இதெல்லாம் எப்ப நம்புற? முன்னாடி நம்பல, பட் இப்பதான் நம்புறேன்.
எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சோ அதனால இதை பத்தி எதுவும் சொல்லாத, என்னை விட்டு ஓடி போயிடாதுன்னு சொல்ல, நான் உன்னை விட்டு ஓடி போனா நீ என்னை துரத்திட்டு வர மாட்டியான்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்றான். ரெண்டு பேரும் டீப்பா ஹால்லயே உட்காந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அம்மா கரெக்டா வராங்க. அம்மா அதை பார்த்துட்டு செம ஷாக்கு. அம்மா வந்ததை பார்த்துட்டு இங்க நம்ம ஈச்சனுக்கு ஷாக்கு. இவன் எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னும் அந்த ஷாக்ல இருந்தே லூஃபெங் வெளியே வரல. ஈச்சனுக்கு பேசவே முடியல. இப்பதான் என் பையன் எல்லாமே சரியான, மறுபடியும் வந்துட்டியா நீ, எதுக்கு இங்க வந்தேன்னு அம்மா கத்துறாங்க. அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்ல, லூஃபெங் ப்ளீஸ் நீங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி அவனை போ சொல்றான். ஆனா அவன் போக மாட்டேங்கிறான். நான் கொஞ்சம் பேசணும், பேசாம இருன்னு சொல்ல லேங் சொல்றான், நீ முதல்ல போ, நான் பேசி புரிய வைக்கிறேன்னு. என்ன போன்னு சொல்றீங்க, நீங்களாம் ஒரு ஃபேமிலியா இருக்கீங்க, நான் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அது இவன் ஒண்ணும் இல்ல, இவன் வந்து அவனோட கொலீக்ஸ் ஜஸ்ட் பார்க்க தான் வந்தாங்கன்னு சொல்ல, கொலீக்ஸா, அப்ப நீங்களா ஃபேமிலி, நான் கொலீக்ஸா, நீங்க ரெண்டு பேரும் டேட் பண்றது மட்டும் ஓகே, நான் பண்றது தப்பா அப்படின்னு சொல்லி லூஃபெங் கேட்கறான். என்னடா நடக்குதுன்னு அம்மாக்கு ஒண்ணும் புரியல. ரெண்டு பசங்களுக்குமே பசங்க தான் பிடிக்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா நெஞ்சில கை வச்சுட்டு அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. லூஃபெங்க்கு தான் கஷ்டமா இருக்கு. அவங்க வர, நீ போகாத அவன் பக்கத்துலன்னு சொல்லிட்டு லேண்ட் சொல்றான். ஆனா இவனுக்கு கஷ்டமா இருக்கு. நீ அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க. ஆப்ரேஷன் முடிஞ்சது. டாக்டர் வெளியே வந்து ரொம்ப சீரியஸா தான் இருக்காங்க. சோ என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக, அப்படியே ஒரு மாதிரி இருக்கு லூஃபெங். லூஃபெங் அப்படியே பக்கத்துல போற ஈச்சன் கிட்ட. ஆனா அவன் எந்த ரியாக்டும் பண்ணல. அப்புறம் உட்காந்து எல்லாரும் யோசிச்சு பாக்குறாங்க. அங்க ஈச்சன் மட்டும் தான் அழுகுறான். இங்க பாரு, நீயும் லேங்கும் போய் மத்த ப்ரொசீஜரை பாரு, நான் அம்மா போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஈச்சன் சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு லூஃபெங் வரா. ப்ளீஸ் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராத, ப்ளீஸ் கொஞ்சம் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்குள்ள போறான். நான் ஒன்னும் பின்னாடிலாம் வரல, நான் வெளியே நின்னே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே நின்னே அப்படியே லூஃபெங் பாக்குறான். அம்மாவை பாக்குறதுக்காக ஈச்சன் அப்படியே உள்ள போறான். அம்மாக்கு அப்படியே இருமலா வருது. அம்மா பக்கத்துல இவன் போய் உட்கார்றான். அம்மானால இவனை ஃபேஸ் பண்ண முடியல, இவனால அம்மாவை பார்க்க கூட முடியல. என்னை பத்தி யாரும் கவலைப்பட வேணாம்னு சொல்ல, அம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி பக்கத்துல போக, வேணாம் நீ என் பையனே இல்ல, வேணாம், நான் செத்து போடும் தான் நினைச்சீங்க, நான் செத்து போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க, நான் எதுக்கு உங்களுக்குன்னு சொல்லிட்டு அம்மா அழுகுறாங்க. அம்மா ப்ளீஸ் நான் சொல்றது புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு, இந்தாங்க இந்த டேப்லெட்டை சாப்பிடுங்கன்னு கொடுக்குறான். எனக்கு எதுவும் தேவையே இல்லை, நான் தான் சீக்கிரம் செத்து போயிடுவேனே, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்ல, இந்த மாதிரிலாம் பேசாதீங்கம்மா அப்படின்னு ஈச்சேன்னு சொல்றான். நான் என்னடா தப்பு பண்ணேன், உன்னை நல்ல தண்டா வளர்த்தோம், ஏன்டா ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க, உன் அப்பா போன போய் நானும் போயிருந்தா இதெல்லாம் பார்க்க வேணாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அழுகுறாங்க. நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் உண்மையா லவ் பண்றோமா அப்புறம் அப்படின்னு சொல்லி தம்பி பத்தி பேச, நீ தாண்டா காரணம், உன்னை பார்த்து தாண்டா அவன் இந்த மாதிரி மாறிட்டான்னு சொல்லிட்டு அம்மா அழுகுறாங்க. அதுக்குள்ள டேப்லெட் தண்ணின்னு எல்லாம் அம்மாக்கு கொடுக்க, அம்மாக்கு அப்படியே ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மா அவனை பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்குங்கிற மாதிரி அவங்க பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பேக்கெட்ல கையை விட்டு வேகமா ஒரு பேங்க் பாஸ்புக் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்க கொடுத்த பணம் எதையும் நான் செலவு பண்ணலடா, உனக்காக எல்லாத்தையும் சேவ் பண்ணி தான் நான் வச்சிருந்தேன். எதுக்கு தெரியுமா, உன் கல்யாணத்துக்காக. ஆனா அதெல்லாம் யூஸ் ஆகாம போயிடுச்சு. என்னோட ரெண்டு பசங்களுமே நார்மல் இல்லையேன்னு சொல்லி எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, உன் தம்பி ரொம்ப சென்சிபிள், ஆனா நீ அப்படி இல்லை, நீ பெரிய பையன், நீயாவது சரியா இருடான்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு அம்மா அழுக. அவனுக்கும் வேற வழி தெரியல. அம்மா ஹக் பண்ணிட்டு அவன் அழுக ஆரம்பிக்கிறான். என்ன பண்றதுன்னு புரியல அவனுக்கு. இது எல்லாத்தையும் வெளியே நின்று லூஃபெங்கும் பாக்குறான். அதுக்கப்புறம் அவன் வெளியே வரான். எதுவுமே பேசல. லூஃபெங் அவனை பார்த்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்துல கை வைக்கலான்னு போறான். அது அவனுக்கு பிடிக்கலன்னு அவனுக்கே புரியுது. உன் கண்ணெல்லாம் ஏன் வீங்கி இருக்குன்னு சொல்லி கேட்க, வாங்க கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ்ல போய் உட்காந்து லூஃபெங் ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் ஈச்சன் ஸ்மோக் பண்ணதே இல்லை. லூஃபெங் கிட்ட எனக்கு இன்னும் ஒரு சிகரெட் வேணும் கூட அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தால அந்த சிகரெட்டை இந்தான்னு சொல்லி அவன் கையில கொடுக்குறான். மெதுவா ஊது அப்படின்னு சொல்ல அவன் வேக வேகமா ஊதி இரும்ப ஆரம்பிச்சிட்டான். ஸ்மோக் பண்ண தெரியாதவெல்லாம் ஸ்மோக் பண்ணா இப்படிதான் இருக்கும். அப்புறம் ரெண்டு பேரும் அமைதியா இருக்க, லூஃபெங் நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும், அம்மாவோட ஹார்ட் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. அது வந்து சோ எனக்கு கொஞ்சம் பண்ண வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. அவன் சின்ன பையன், சோ நான் தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும். இப்ப நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி லூஃபெங் கேட்க, கொஞ்ச நாள் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்காம இருக்கலாம், அதான் நல்லதுன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, ஓ இது உன்னோட பிளானா, இல்ல ஆல்ரெடி நீ டிசைட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து பேசுறியா, இல்ல என் அம்மாக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறான் ஈச்சன். லூஃபெங்க்கு புரியுது அவன் ஏதோ தப்பா சொல்றான்னு. நீ சொல்றது என்ன அர்த்தத்துல எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருந்த சிகரெட்டை கீழே போட்டா. ஓகே எல்லாம் புரியுது, கொஞ்ச நாள் நம்ம தனியா இருக்கணும், தள்ளி இருக்கணும், அவ்வளவுதானே. ஓகே உன் தம்பி சின்ன பையன், அதனால அவனை நீ பாத்துக்கணும். சோ அவனை பத்தி மட்டும் தான் நீ யோசிக்கிற, உன் அம்மா பத்தி யோசிக்கிற, லேங்க பத்தி யோசிக்கிற, ஏன் என்னை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிற, எப்பயுமே என்னை விட்டு போகணும்னு மட்டும் தான் நீ நினைக்கிறியா, உனக்கு மத்தவங்க தான் முக்கியம், நான் முக்கியமே இல்ல அப்படின்னு சொல்றான். உன்னோட மனசுல நான் என்ன சொல்லு, நான் என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு சொல்ல, லூஃபெங் ப்ளீஸ், அம்மாவோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, அம்மா அம்மா அம்மா, அப்ப என்னை பத்தி யோசிக்க மாட்டியா, நான் என் ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு வரல, எல்லாத்தையும் உனக்காக விட்டுட்டு வரல, என் அப்பா என் அக்கா எல்லாத்தையும் உனக்காக நான் தூக்கி எறிஞ்சிட்டு வரலையா
அப்படின்னு சொல்லி அவனை பாக்குறான். நீ எப்பயுமே என்ன கீழே தான் தள்ளுவ, கீழே தான் விடுவ. எனக்கு புரியுது, நீ என்கிட்ட என்ன சொல்ல வரேன்னு எல்லாம் புரியுது. இது ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ் மட்டும்தான். நீ என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்ட கரெக்டா அப்படின்னு சொல்ல அவனுக்கு டென்ஷன் ஆச்சு. நீ சொன்னது கரெக்ட் தான், நான் உன்னை ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வெறுத்துட்டேன். நம்ம 2 பேர் பிரேக்கப் பண்ணப்பே எல்லாத்தையும் விட்டுட்டேன். சோ இதுக்கப்புறம் நம்ம டெம்பரவரியா பிரிஞ்சிருக்க வேணாம், ஃபுல்லாவே பிரிஞ்சிடலாம். பேசாம நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். உன்னோட லக்ஸரியான லைஃப்க்கு நீ போயிரு அப்படின்னு சொல்ல, லூசு மாதிரி பேசுற, இன்னொரு டைம் பிரேக்கப்னு சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, சொல்லுவேன் பிரேக்கப் அவ்வளவுதான். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே யோசிச்சேன், போதும் இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஈச்சன் பேச டென்ஷன் ஆச்சு லூபிங்க்கு. அவனை வேகமா ஒரு ரூம்க்கு எடுத்துட்டு வரான். அவனை அப்படியே படுக்க வச்சு கை காலெல்லாம் கட்டி விட்டான். வாயில ஏதோ துணி மாதிரி ஒண்ணு வச்சு சுருட்டி விட்டான். நீ இங்க இருந்து வராது, உன் அம்மா கிட்ட நானே பேசுறேன், நானே பேசி எல்லாத்தையும் புரிய வச்சுக்கிறேன்னு சொல்ல, வேணா போகாதன்னு சொல்லி கத்திட்டே இருக்கான் ஈச்சன். ஆனா இவன் கேக்குற மாதிரி தெரியல. ஆனா ஏதோ தப்பா நடக்குதுன்னு என் மனசுக்கு தோணுதுன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ஓவர் மட்டும் கேக்குது. ஏதோ பிரச்சனை வரப்போகுது எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு இங்கேயும் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வேகமா லூஃபெங் வெளியே வந்து பார்க்க அங்க லேங்கும் தம்பியும் உட்கார்ந்துருக்காங்க. அம்மாவை பாக்குறதுக்காக வேகமா போக, எல்லாத்துக்கும் காரணம் நீதான், உன்னாலதான் எல்லாமே நடந்தது, நீ பொறுமையா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும்னு சொல்ல, சரி இப்ப என்ன பிரேக்கப் பண்ணிட்டான் அவன், அதுக்கப்புறம் உன்னையும் பிரேக்கப் பண்ண சொல்லுவாங்க, நீ வா நம்ம போய் பேசலாம்னு சொல்ல, என்னால முடியாதுன்னு லேங் சொல்றான். அவங்க அம்மா கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு லேங் சொல்றான். அதெல்லாம் முடியாது பேசணும்னு சொல்ல ஆர்குமெண்ட் அதிகமா போயிட்டே இருக்கு. சோ எப்பயுமே லூஃபெங்க அடிக்கிற மாதிரி தானே அந்த தம்பி பையன் வருவான். அதே மாதிரி அவன் சட்டையை பிடிச்சி அடிக்கலான்னு போக அவன் இவனை பிடிச்சி தள்ளி விட ஸ்டெப்ஸ்ல இருந்து அவன் கீழே விழுந்துட்டான். அப்புறம் அந்த சீனை கட் பண்ண வேகமா இங்க லூஃபெங் வரான். என்ன ஆச்சுன்னு சொல்லி அங்க ஈச்சன் கேட்க அவன் கட்டெல்லாம் அவுத்து விடுறான். இங்க பாரு, உன் அம்மாவை நான் மீட் பண்ணல, எதுவும் நடக்கல, நீ வா முதல்ல நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள அங்க இருந்து லேங் வந்து அவன் மூஞ்சிலே ஒரு குத்துறான். என்ன நடந்தது தெரியுமா, இவன் அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டான் அப்படின்னு சொல்ல ஒண்ணுமே புரியல. அப்படியே ஈச்சன் லூஃபெங்க பார்த்துட்டு இருக்க டாக்டரை போய் பாக்குறாங்க. அவன் கால் ரொம்ப பேரலைஸ் ஆயிடுச்சான். சோ ரொம்ப கஷ்டங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு ஈச்சனுக்கு புரியல. அவன் சரியாயிருவானான்னு சொல்லி கேட்க, நீங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு சேஞ்ச் பண்ணி பாருங்க, மேபி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்ல ஈச்சனுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. அதுக்கு மேல அங்க நிக்கவே முடியல. அங்க இருந்து ரூமுக்கு வெளியே வரான். அங்க பார்த்தா லூஃபெங் பேசலான்னு பக்கத்துல வந்தா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி லேங் ஒரு பக்கம் கத்துறான். ஓ, நான் உன்கிட்ட பேசவே கூடாதா, நான் வேணும்னு எதுவும் பண்ணல, ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோன்னு சொல்லி அவன் பேசலான்னு வர அவன் அந்த பக்கம் போயிட்டான். தயவு செஞ்சு என்ன பாக்காத அப்படின்னு சொல்லிட்டு போக, லூஃபெங்க்கு என்ன பண்றதுன்னு புரியாம ஃபீல் பண்ணிட்டு அப்படியே நிக்கிறான். அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.